கடைசி மாதத்தின் முதல் தேதி காலையில் நம்மை கொண்டு வந்ததற்காக உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எத்தனை மகிழ்ச்சியா இருக்குங்க. கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பேரை விட நாம் நல்லவர்கள் அல்ல, ஆனால் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். நாம் நிறைய விஷயங்களை தவறு பண்ணியிருக்கிறோம், ஆனால் தேவன் இரக்கமுள்ளவராக இருந்தார். அதனால நம்முடைய கரத்தில் 12வது மாதத்தை பிரவேசிக்க கர்த்தர் பாக்கியம் கொடுத்திருக்கிறார். இது ஒரு நல்ல ஆயத்தமுள்ள ஒரு மாதம். இது ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு மாதம். பார்த்துடுங்க, 2 விதத்தில் நம்மை இது ஒரு ஆயத்தப்படுத்துகிற ஒரு மாதம். ஒன்று, கடந்த காலத்தை நினைத்து பார்த்து நாம் மனம் திரும்புவதற்கு. இன்னொன்று, வரும் காலத்தை பிரவேசிப்பதற்கு நம்மை பலப்படுத்துவதற்கு. அதனால்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அப்போ இந்த 2 காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மாதம்தான் இது மாதம். கடந்த காலத்தில் நாம் எதிர்பார்த்தது அல்லது தேவன் சொன்னதுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தது, இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நாம் சரிப்படுத்தி புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு இது நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட கிருபையின் மாதம். அதனால தான் இது ஒரு கிருபையான ஒரு மாதம் என்று சொல்லுவார்கள். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இது ரொம்ப கிருபை உள்ள ஒரு மாதம்தான். கிறிஸ்தவத்தில் ஒரு பிற்பகுதி என்று சொல்கிற பகுதி இது. அதனால தான் முற்பகுதி வேறே பிற்பகுதி வேறே, முந்தின காலத்தை பார்க்கிலும் பிந்தின காலம் என்று. கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்துக்கு முந்தின காலம் வேற, இயேசு கிறிஸ்துவுக்கு பிந்தின காலம். இந்த காலம் ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய காலங்கள். ஒவ்வொருவரும் இந்த காலத்தில் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் இதில் நமக்கு ஒரு பெரிய பாக்கியங்கள் நன்மையாக இருக்கிறது. நிச்சயமாக தேவன் நம்ம எப்படி நடத்தி ஆசீர்வதிப்பார். ரொம்ப வார்த்தை பேசுகிறோம். ஒரே ஒரு வசனத்தை எடுத்துட்டு கர்த்தர் சித்தம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அதை குறித்து அதிகமாக தியானிக்கலாம். 1ஆம் தேதி எல்லாம் வேலைக்கு போகணும். சரியான நேரத்தில் என்ன செய்யணும்? ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இனி நான் வேலைக்கு போனால் என் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்க வேலையில் நான் உண்மையாக இருப்பேன், குறித்த நேரத்துக்கு போவேன். ஏன்னா வேலை நல்லதா நல்லது இல்லையா? வேலையில் எப்படி இருக்கணுங்கிறாரு? ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும். நம்ம சின்ன வேலையோ பெரிய வேலையோ எந்த வேலையும் கொடுத்தாலும் இந்த வருஷத்தை அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நான் எப்படி கரெக்டாக செய்திருக்கிறேன்னா, அதெல்லாம் எந்த இடத்துலையாவது பிழைகள் இருக்கிறதா? நிறைய பேர் நம்ம சரியாக இருக்க மாட்டோம். அதெல்லாம் மாற்றுறது. அடுத்து ஆலயத்தின் காரியங்களில் எவ்வளோ நான் சரியாக இருக்கிறேன்னா, தனிப்பட்ட ஜப ஜீவியத்தில் தனி ஜபம் ரொம்ப அவசியம். வந்துருங்க. எவ்வளவு கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ புது பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அந்தரகத்தில் ஒருத்தர் தனி ஜபத்தில் தேவனோடு ஜீவிக்க ஆரம்பிக்க அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மனுஷிகமாக இருக்காது, தெய்வீகமாக மாறிடும். அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டாகிறோம், பலன் கிடைச்சிடும். ஆனால் அந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம். அதை எந்த அளவுக்கு அதிகமாக காத்திருக்க முடியுமோ அந்த நேரத்தில் சோம்பல் இல்லாமல் நாம் காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் கடைசி மாதத்தில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்த பகுதி தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 48 நாம் சில வசனங்களை கொஞ்சம் வாசிக்கலாம். அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். 50 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இந்த வார்த்தை எடுத்துக்கிறோம். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார்.
சமாதானத்துடனே போ என்று சொல்லுகிறார். இந்த மாதம் கிறிஸ்தவத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு மாதம். குறிப்பாக சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. கிறிஸ்மஸ் வருது அப்படின்னாலே ஏற்கனவே நவம்பர்லேயே நிறைய ப்ரிப்பேர்லாம் ஆகிருப்போம். நிறைய அந்த நேரத்தில் கூட்டமாக இருக்குது கடையில், அந்த நேரத்தில் நிறைய செலவு இருக்கும். ஆனால் முன்னாடி எல்லாம் நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருப்போம், எல்லாம் செய்வாங்க. ஒரு வீட்டில் சொன்னாங்க, நான் கிறிஸ்மஸுக்கு இப்போவுமே என்ன செய்தோம், எல்லா காரியம் வாங்கியாச்சு. எதுக்கு அப்படின்னா அப்போ தான் லாஸ்ட்டில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதுக்காக நாங்கள் எல்லாம் ஆயத்தமாயிட்டோம். நல்ல விஷயந்தான் ஆயத்தமாகிறது. இப்போ நமக்கு இது கிருபையாய் தேவன் கொடுத்துருந்த மாதம். இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமோ, நமக்கு முன்னாடி இருக்கிற 2026 வருஷத்தை நாம் அதுக்குள்ள பிரவேசிக்கும் போது நம்பிக்கையோடு கடந்து போக முடியும். அது ஒரு ஜெயமுள்ள ஒரு ஆண்டாய் மாறுவதற்கு நம்ம இது காத்திருக்கிற ஒரு மாதமாக இருக்க வேண்டும். இது ஒரு நம்பிக்கையின் மாதம். இந்த டிசம்பர் வந்துட்டான நம்ம இதில் மெயினாக நாம் நினைக்கிறது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து. கிறிஸ்துடைய பிறப்பு, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பு, அவர் வளர்ந்த பின்பு ஒரு 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாரு. அந்த 3.5 ஆண்டு ஊழியத்தில் இயேசுவினுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது, இயேசுடைய நோக்கம் எப்படி இருந்தது, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுத்தார். இந்த வேதத்தை படிக்கும்போது, இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது சீமோன் இடத்துல இயேசு பேசுகிறார். எப்படி பேசுகிறார் பாருங்கள். 40ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளியும் மற்றவன் 50 வெள்ளி காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபோது இருவருக்கும் கடன் மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்கள் எவன் அவரிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருப்பான் என்று கேட்கிறார். இப்போ ஒரு சகோதர இடத்துல பேசுற மாதிரி இப்போ மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவானவர் பேதுருவோடு பேசுகிறார். சம்பாஷணை கொஞ்சம் கவனித்து பாருங்க. இப்போ ஜீவனுள்ள தேவன் என் பக்கத்தில் நின்றுட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. யாரு ரொம்ப அன்பா இருப்பார், யாரு ரொம்ப பிரியமாக இருப்பார்? இப்போ அவருக்கு அதை விளக்கி காட்டணும். விளக்கி காட்டணும்னா அப்போ கேட்கிறாரு, ஒருவன் இடத்துல 2 பேர் கடன் பட்டான். இதுல யாரு அதிகமாய் இந்த கடன் கொடுத்தவனிடத்தில் அன்பாய் இருப்பான் என்று கேட்கிறார். யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டுச்சதோ அவன்தான் ரொம்ப அன்பாய் இருப்பான். இதை எதை எடுத்து காட்டுகிறார் என்றால், இந்த பூமியில அதிகமாய் அக்கிரமத்தில் இருந்து, அதிகமாய் பாவ சேற்றில் வாழ்ந்து, அதிகமாய் துன்மார்க்க ஜீவியத்தில் இருந்து ஒரு மனிதனுக்கும் ஏதோ சில தவறுகளை செய்து வந்த மனிதருக்கும் 2 பேருக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த கிருபையின் மாதம்னு சொல்றதுக்கு காரணம், அதாவது மீட்புக்கு வழியே கிடையாது. அவன் செய்திருக்கிற தவறுகள் பிழைகளுக்கு மன்னிப்பே கிடையாது. அவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு மனிதனுக்கும் ஒரு சாதாரண ஒரு குற்றத்தை செய்கிற மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து காட்டுகிறார். இப்போ நான் இவன் குற்றத்தெல்லாம் மன்னிக்கிறேன், உங்க 2 பேர் குற்றத்தை மன்னிக்கிறேன். பேதுரு கேட்கிறாரு, இப்ப யாருப்பா என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பான்? யாரு ரொம்ப அன்பா இருப்பாங்க? இனி எனக்கு விடுதலை கிடையாது,
எனக்கு நிச்சயமா தண்டனை தான், நிச்சயமா எனக்கு நரகம்தான். அப்படிப்பட்ட ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஒரு நபரை இயேசு தேடி வந்து ரட்சிக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து பேதுரு கேள்வி கேட்கிறாரு. நீ என்ன நினைக்கிறாய்? யாருப்பா அதிகமா அன்பா இருப்பாங்க? அப்படி சொல்லிட்டு அதிகமாய் தவறு செய்த ஒரு பெண்ணை அவரிடத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி இயேசு எடுத்து வருகிறாள். அப்படி பாதத்தில் வந்து கண்ணீர் விடுகிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள். அவள் பாதத்தை விடாமல் பிடித்து கொண்டு இருக்கிறாள், அது விடாமல் முத்தம் செய்கிறாள். அதனால்தான் யாக்கோபு அப்பப்போ நம்ம கவனிக்கணும். யாக்கோபு முழுவதும் அப்படியே அவருடைய பாதத்தை பிடிக்கிறான். என்னை எப்படியாவது ஆசீர்வதிச்சிருங்க, என்னை எப்படியாவது ஆசீர்வதித்திருங்க. நான் திரும்பி பார்க்குறேன், நான் இப்போ என் தகப்ப வீட்டுக்கு போகணும். நான் போகும்போது எப்படிப்பட்டவனா போயிடக்கூடாது, ஆசீர்வாதம் இல்லாதவனா கடந்து போயிடக்கூடாது. அதனால நீர் என்னை ஆசீர்வதிச்சிடணும் அப்படி என்று போராடுகிறான். அதனால இந்த மாதம் நாம் ஜெபிக்கிற மாதமாக இருக்கணும். அதிகமாக அப்படி பாதத்தில் அமர்ந்திருந்து ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து, இந்த 12 மாதத்துல 11 மாதங்கள் நம்ம ஆராய்ந்து பார்த்தோமா பார்க்கலையா? ஒவ்வொரு மாதம் வசனத்தை கேட்குறோம், அதை நோட் பண்ணுகிறோம். இதுல என்னென்ன காரியத்தில் தேவன் எனக்கு ஜெயம் கொடுத்தார், என்னென்ன காரியத்தில் என்னை நடத்தினார், அல்லது என்னென்ன காரியத்தின்படி நான் நடக்க முடியாமல் போச்சுது, இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அப்படி பாதத்தில் அமர்ந்து இருந்து, நீர் என்னை இதில் ஆசீர்வதிக்கணும் ஐயா, நான் இந்த இடத்துல கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், இந்த இடத்துல என் மாம்ச சுவாபங்கள் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற விட மாட்டேங்கிறது, நீ விரும்புகிற காரியத்தை செய்ய விட மாட்டேங்குது, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வழிய என்னை பிரவேசிக்க விட மாட்டேங்குது. ஆண்டவரே என்னை இன்னைக்கு ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போறது நல்லதல்ல. நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தாம நான் நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது, மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்போ ஆயத்தம் ரொம்ப அவசியம். இப்ப இவள் ஆயத்தப்படுவதற்கு என்ன செய்யறா பாருங்க, அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, நான் மிகுந்த பாவம் உள்ளவள், என் பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த பூமியில யாராலும் முடியாது. அப்படியே அவருடைய பாதத்தில் வருகிறாள், அமர்கிறாள், கண்ணீரோடு பிடித்து தேவன் முகத்தை தேடுகிறாள். இயேசுவானவர் இப்ப கேட்கிறாரு, ஏன்னா எல்லாருக்குள்ளே மன தொடுகிறது, தன்னை தொடுகிறவர் இவருக்கு யாருன்னு தெரியாதான், இவ்வளவு அசுத்தமுள்ள ஒரு பெண்ணு, இவ்வளவு கேவலமான ஒரு ஜீவி செய்கிறவள், இவ்வளவு வந்து பரிசுத்த தேவன் என்று சொல்கிறவரை தொடுகிறாளே, ஆனால் யாருன்னு தெரியாதான். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி அசுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்களை தொட முடியாது, தொடக்கூடாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கூட வர முடியாது. அப்படிப்பட்ட காலத்தை இப்பொழுது புதிய காலங்களாய் மாற்றணும், ஒரு புதிய கிருபை உள்ள ஆண்டுகளாய் மாற்றணும், ஒரு புதிய ஜீவியத்துக்குள்ள நடத்தணும். ஒருவனு கெட்டு போற தேவனுடைய சித்தம் அல்ல. இயேசு இந்த பூமிக்கு வந்த ஒரே ஒரு நோக்கம், ஒருவனு கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். இங்க இருக்கிற நம்ம இதுல ஒருவர் கெட்டு போனா கூட, அதுதான் இயேசு நிறைய விஷயத்துக்கு ஓமையினாலே சொல்லிட்டு வருவார். காணாமல் போன ஒரு ஆட்டு நிமித்தம் என்று எழுதியிருக்கிறார், 99 ஆட்டை விட்டு ஒன்றை தேடினார்னு எழுதியிருக்குது. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? கெட்டு போகிறது தேவனுடைய திட்டமே இல்லை, தேவ சித்தமே இல்லை. இதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தேன், இந்த பூமிக்கு நான் வந்த நோக்கம் இதுதான். இதாம்மா என்னுடைய இரக்கம், இதுதான் என்னுடைய இரக்கமான உபதேசங்கள், என்னுடைய இரக்க குணங்கள். நான் அதனால தான் பாவி என்னை தொடும்போது நான் அவளுடைய பாவத்தை பார்க்கவில்லை, அந்த பாவியுடைய ஆத்மாவை பார்க்கிறேன். அவள் உள்ளத்தில் இருக்கிற நான் கொடுத்த ஜீவன் இருக்கிறதே, நான் கொடுத்த ஆத்மாவுக்குள் இருக்கிறது. அந்த ஆத்மா கெட்டு போகக்கூடாது. அந்த ஆத்மாவை எப்படியாவது அதை சுத்தப்படுத்தி அந்த ஆத்மாவை திரும்பவும் என் ராஜ்யத்துக்குள்ளே நான் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்த நாட்கள். அதனால தான் நம்ம இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு காலங்கள். இந்த ஒரு மாதம் இல்லை, நம்ம வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்.
குறிப்பாக இந்த மாதம் எல்லாருக்கும் திருச்சபைகள் ரொம்ப கொண்டாட்டங்களாக ஆடம்பரமாக அது இதுலாம் செய்வோம். ஆனால் அந்த ஆடம்பரத்தை பார்க்கலும் என் உள்ளான மனுஷனிலே இந்த நம்பிக்கை எனக்கு உண்டாயிருக்கிறதா? இந்த நம்பிக்கை எனக்கு உண்டாக்கியிருக்கிறார். அதனால் அந்த வசனத்தில் அந்த 50ஆம் வசனம் இதை நாம் ஒரு திறவுகோலாக எடுத்துக்கிட்டு அதில் சொல்கிறா பாருங்க, அவர் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. எதுக்குள்ள போறோம்? இந்த மாதம் முழுவதும் போறோம். அடுத்து இந்த பூரண சமாதானத்தோடு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்கணும். பூரண சமாதானத்தோடு போகணும். அவ சமாதானத்தோடு போகணும்னு சொன்னால் என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படணும், என் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். எவனுடைய குற்றத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர் நினைச்சான் பாக்கியவான். என் குற்றத்தை அவர் எண்ணாம இருக்குன்னா நான் எவ்வளவு அவரிடத்தை அன்பு கூறணும். சீசர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த ஸ்திரீ நுழைந்து அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாள். இப்போ நம்ம ஆராதனை அப்படின்னு சொல்லும்போது எது உண்மையான ஆராதனை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்படி பாதத்தை பிடித்து கண்ணீர் விடுகிறாள். அப்படியே கண்ணீர் ஒட்டிக்கிட்டே இருக்குது, சிந்திக்கிட்டே இருக்குது. எதை நினைத்து அவன் கண்ணிடுவான்? இந்த இயேசு குறித்த கேள்விப்பட்டேன், இவருக்கு இரக்கமுள்ளவராம், இவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ பாக்கியவான் எழுதியிருக்கிறதே. இயேசுவே என்னை நினைத்தருளும், என் வாழ்க்கை மாறட்டும், என் வாழ்க்கையில் ஒரு புது வளர்ச்சி வரட்டும், என் புதிய பாதையை தோன்ற பண்ணும். அவள் நினைத்து 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 இப்போ எழுதின சுருக்கம். ஆனால் அதிக மணி நேரங்கள் அவள் பாதத்தில் பிடித்திருக்கிறாள். அதிக மணி நேரம் அவரோடு உறவாடுகிறாள். அவருடைய முகத்தை பார்க்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். அவர் பேசுறது கேட்கிறார், கண்ணீர் வடிக்கிறார். இவள் அவர் பார்த்து அமர்ந்திருக்கும் போதுதான் ஒரு பக்கத்தில் நின்று சொல்லுகிறார்கள், எல்லாரும் நின்று சொல்லுகிறார்கள், இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிறது இவருக்கு தெரியலையான்னு சொல்கிறார்கள். இந்த சத்தத்தை அவர் காதில் கேட்கிறார். எப்படி கேட்கிறார்? என்னை பாவி என்று சொல்லுகிறார்களே. ஆனால் இந்த மனிதரோ, இந்த இயேசுவோ, அவர் சொல்லும் போது கூட இவர் என்னை வெறுக்காதபடிக்கு. இப்போ திடீர்னு யாராவது நம்ம கை பிடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே கட்டிய பிடிப்போம், உடனே உதறி விடுவோம். ஆனால் ஒரு பக்கத்தில் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இவள் பாவியானவள் பாவியார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார்கள் இவள் தீர்க்கதரிசியானால் தன்னை தொடுகிறவள் யாரடி இவருக்கு தெரியாதா? இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி, இந்த பெண்ணை பார்த்தும் ஒரு கேள்வி. இது ரொம்ப அற்புதமான சம்பவம் பாருங்களேன். இப்ப இயேசுவும் உடனே இவங்க பேச்சை கேட்டுட்டு அவன் தீர்க்கதரிசிலாம் இவ பாவி என்ன தொடலாமான்னுட்டு உடனே அம்மா தள்ளீர் அப்படி சொல்லவே இல்லை. இப்ப நாம்னா என்ன சொல்லுவோம்? இந்த வார்த்தை செய்வோம். அதனால இயேசுவை கவனித்து பாருங்கள், அவருடைய செயலை கவனித்து பாருங்கள். அந்த சுபாவம் நமக்குள்ள வர வேண்டும் என்பதற்கு அப்படி வாழ்ந்து காட்டுகிறார். அப்ப இங்கே இப்படி ஒரு பரியாச கூட்டங்கள் இப்படி சொல்லுகிறார்கள். ஆனா இயேசு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இப்போ பேதுருகிட்ட பேசுறார். பேதுருவே அந்த வார்த்தையை கொஞ்சம் படித்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. 43ஆம் வசனம். எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், இப்ப இயேசு பேதுரு பார்த்து, நீ சரியாக நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டான், நான் சொன்ன நோக்கத்தை சரியா புரிந்துக்கிட்டான், நிதானிக்கிறான் என்கிறேன். ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் வீட்டுக்குள் பிரவேசித்தேன். இயேசுவான சொல்ற வார்த்தையை பாருங்க,
நீ என் கால்களுக்கு என்ன கொடுக்கல? தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினாலே என் பாது. இவ கண்ணீர், ஒரு கண்ணீர் எத்தனை சொட்டுங்க வரும்? மிஞ்சி போன ஒரு கர்ச்சிப்பு நினையுமா? அவ்வளவு கூட நினையாது. ஆனா இயேசுவான சொல்ற வார்த்தைக்கு வருங்க, இவளோ தன் கண்ணீரினாலே என் பாதத்தை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு இடத்துல கேட்கிறாரு, உன்னைக்கு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கிறேன், நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் பாதத்தை என்ன செய்யல? கழுவதற்கு தண்ணீர் கொடுக்கல. இப்போ பேதுரு தண்ணீர் கொடுக்கலங்கிறது பிரச்சனை இல்லை, அதற்காக சுட்டி காட்டல அந்த விஷயத்த, இவளுடைய மேன்மை எடுத்து காட்டுறாரு. இவ எப்படி அன்பு கூறா பாரு. ஆனா ஒரு கூட்டம் சொல்லுகிறது தன்னை தொடுகிறது பாவி என்று. ஆனால் இயேசுடைய பார்வையில் பாவியை பரிசுத்தமாக்குகிறவர், பாவி என்று தள்ளிவிடுகிறவர் அல்ல, பாவியை நீதிமானமாக்குறவர். அதனால்தான் இயேசு குறித்து சொன்னது நீதியின் சூரியன் என்று எழுதப்பட்டது. அந்த வெளிச்சத்திற்கு வரும்போது, அந்த மகிமைக்குள்ள வரும்போது, எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அவன் தூய்மை அடைவது சித்தம். அப்போ இவன் வாழ்க்கையிலே ஒரு புதிய வெளிச்சம் உண்டாயிடுச்சு, ஒரு புதிய மாற்றம் உண்டாயிடுச்சு, கடந்து போகட்டும். ஆனா இன்றைக்கு இது காலையில் நம்ம இடத்துல கர்த்தர் கேட்கிறது இந்த ஒரே ஒரு காரியம்தான். இந்த மாத்திர கடைசியில் நீ எதை விசுவாசிக்கிறாய், நீ எதை நம்புகிறாய்? இந்த வார்த்தை கொஞ்சம் கவனித்து பார். இந்த பாவியான ஸ்திரீயின் வாழ்வை கவனித்து பார். அவளுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? இன்னைக்கு நம்ம பார்த்து கத்த கேட்கிறாரு. இப்போ ஒரு இடத்துல நீதிமானை ஆசீர்வதிப்ப கர்த்தருக்கு பிரியம், அப்படித்தானே? ஆனா இந்த இடத்துல யார் ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமா இருந்துச்சு? பாவிகளை. ஏன் இந்த வார்த்தை நிறைவேறிச்சது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை நிறைவேறுகிறது. அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அப்படியானால் பாவி என்று நான் ஒருத்தர் தள்ள வேண்டாம். இவங்க எனக்கு ரொம்ப விரோதமாக இருந்துட்டாங்க, யாரையும் நீங்கள் வெறுக்க வேண்டாம். இயேசுவின் சுபாவத்தை எடுத்துக்கொள்ளுவோம். அந்த சுபாவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும். என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உனக்கு இப்போ நான் முதல்ல கொடுக்குற ஆசீர்வாதம் என்னது? சமாதானம். சமாதானத்தைக்கு மிஞ்சின ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்குமே கிடையாது. நிறைவு வரும்போது குறைவானதெல்லாம் என்ன செய்கிறோம்? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஜவுளி கடைக்குள்ள போகிறோம், போன உடனே நம்ம திருப்தி இல்லைன்னா நிறைய பார்ப்போம், எடுத்துட்டு கூட வந்துடும், காசு கொடுத்து பில் போட்டு கூட வந்துடுவோம். வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே ஐயோ இதை போய் எடுத்துட்டு வந்தோம், நல்லாவே இல்லையே. அந்த லைட் வச்சு நல்லா இருக்க மாதிரி. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு நாள் பூரா வேஸ்ட் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன கிடையாது? யார் பார்த்தது? நீங்கள் தான் பார்த்தீங்க. அது தொட்டு பார்த்தீங்க, பிசுக்கு பார்த்தீங்க, மேலே போட்டு பார்த்தீங்க, எல்லாம் செய்து பார்த்தீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் கலர் பிடிக்கலை, ஆனால் இது பிடிக்கலை. இது காரணம் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லாதது. நம்ம சமாதானம் சாதாரண விஷயம் இல்லை. ஒருவர் ஆத்துமாவில் சமாதானம் வந்துட்டா நம்முடைய வாழ்க்கை இன்பமும் மகிமையுமா இருக்கும். அது சமாதானம் வந்துட்டா திருப்தியாக இருக்கும். இன்னைக்கு திருப்தி இல்லாதனால தான் ஒரு வேலை கூட நம்மளால் சரி செய்ய முடியல. திருப்தி இல்லாதனால தான் நம்முடைய ஃபேமிலியை நடத்த முடியல. திருப்தி இல்லாதனால தான் யாரோட ஒன்றால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலை. சமாதானங்கிறது இந்த உலகம் கொடுக்காத ஆசீர்வாதம். இந்த சமாதானத்தை மட்டும் இப்போ துணி கடையில் போனீங்க, பார்த்தீங்க, காசு கொடுத்து வாங்கினீங்க, ஆனால் உங்களால் சமாதானமாக அதை கட்ட முடியுதா? கொடுக்க முடியுதா? ஒரு மாதம் கழிச்சுனா கூட
எப்படியாவது அவன் மாற்றிட மாட்டானா, அவன்கிட்ட போய் 1000 பொய்யை சொல்லி இது எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்கலை அல்லது எங்கள் வீட்டம்மாவுக்கு பிடிக்கலை, எப்படியாவது சொல்லி அவன்கிட்ட மாற்றி எப்படியாவது என்ன செய்யணும், மாற்றிடணும். அவ்வளோ பாரம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு திருப்தியாக இல்லை. ஆனால் திருப்தியும் சமாதானத்தையும் தேவன் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாருன்னா, நான் சில ஆட்கள் குணத்தில் எப்படி ஆராய்ந்து போகன்னா, ஒரு இடத்துக்கு போன உடனே எவ்வளோ ஷார்ட் டைமில் ஒருத்தங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க உள்ளம் தெளிவாக இருக்குன்னு அர்த்தம், அவங்களுடைய எண்ணம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் திருப்தி ஒருத்தர் வந்து தேடிட்டே இருக்காங்கன்னா அவங்க உள்ளம் சரியில்லைன்னு அர்த்தம். விளங்கிடலாம் உடனே. இவங்க தெளிவான ஆளே, அவங்க மேலே தெளிவில்லை, அவங்க நம்பிக்கை மேலே தெளிவில்லை. இயேசு என்ன சொல்றாரு, உன் விசுவாசம். இப்போ நமக்கு ரொம்ப தெளிவு, இயேசு பாதம் அதை கண்ணீர் சிந்தினா போதும், அந்த கண்ணீர் என் வாழ்க்கையை மாற்றிடும். அவருடைய கண்ணீர் என் உள்ளத்தை ஆனந்தமாக மாற்றிடும். கண்ணீர் யார் வடிப்பா? துயரப்படுகிறவர்கள். அதுதான் ஏசாயா 40:1 சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் சொல்றார். இந்த காலையில அவர் நம்மை ஆற்றி தேற்றுகிறவர். இந்த ஒரு வசனத்தை அப்படியே நம்ம படித்து தியானிக்கும் போது நம்மளோடு ஒப்பிட்டு பார்க்கணும். எனக்கு பிரசங்கிறது அழகுக்கு பண்ற பிரசங்கம் இல்லை, உணர்வுக்கு பண்ணுகிற பிரசங்கம். அப்போ இன்னைக்கு நான் இந்த ஆறுதல் அடைகிறேனா, இன்னைக்கு இந்த சமாதானத்தில் இருக்கிறதா, என்னைக்கு நான் எந்த கருத்தை யோசித்து பாருங்க. ஒரு சாப்பிட்ற கடையில் போய் உட்காடுறோம், அங்கே போய் உட்காந்துட்டு இது சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, அவங்க என்ன சாப்பிட்றாங்க அடுத்தவங்களாம் பார்ப்போம். உனக்கு என்ன தேவை? நம்ம என்ன பார்க்குறோமா? சில நேரத்தில் அப்படி கும்பலாக ஃபேமிலியாக அப்படி போகும்போது இந்த போனவங்களாம் தெரியும். நம்ம எங்கே போனாலும் ஒவ்வொரு விஷயத்த கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு குணத்தை கண்டுபிடிக்கலாம். அவன் பார்த்தீங்கன்னா சிலவங்க போன உடனே கண்ணை முடிச்ச எப்போ எனக்கு 2 தோசை போட்டு சொல்லிடு அப்படிப்பாங்க. இன்னொருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பண்ண போறேனே தெரியல. ஆனால் வந்திருப்போம். தெளிவாக போனவொடனே எனக்கு புரிசெட் வேணுங்க, எனக்கு சப்பாத்தி வேணும், அல்லது பரோட்டா வேணும், ஏங்க எனக்கு இந்த கலரில் இது வேணும், இந்த இது வேணும். செலக்ஷன். மனம் சுத்தமாக இருந்தால் தான் இதை செய்ய முடியும். மனம் அமைதல் உள்ளதாக இருந்தால் தான், தெளிவுள்ளதாக இருந்தால் தான் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நான் உண்மையாக ஒரு துணி கடைக்கு போனேன்னா ஒரு 1/2 hour மேலே இருக்கவே மாட்டேன். 1/2 hour எனக்கு செலக்ட் பண்ண அவ்வளோ நேரம் கூட ஆகாது. டக்குனு பார்ப்போம், இது ரைட், அவ்வளோதான். வந்த பிறகு இது பிடிக்கல அப்படிலாம் இல்லை. அது பார்த்த உடனே நம்ம மனசு சொல்லும், இதான் உனக்கு ஏற்றது, கரெக்டு. நம்ம அமைதல் தெளிவு இருக்குதுன்னா ரொம்ப நேரமே ஆகாது. ஆனால் சில ஆட்கள் பார்த்தேன், இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கா இல்லையா? என்ன சசிகா, என்ன வந்துட்டு உட்காந்துட்டு சரி இவ்வளோ நேரம் தேடி பார்த்துட்டு இப்படி ஒன்று எடுத்துகிட்டு வந்து பாருங்க, இப்படி ஒன்று பண்ணிட்ட பாருங்க, இதை சொல்லி புலமோ பாருங்க. காரணம் சமாதானம் இல்லை. கர்த்தர் மாதம் சொல்லுகிறாரு, இந்த வருஷத்தை முடிக்கும் போது ஆத்துமா சமாதானத்தை நிறைந்து இருக்கணும்.